ஹாய், ஹாப்பி மண்டே. வீக் டே ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்னிலேருந்து வந்து பையனுக்கு எக்ஸாம் 28th வரைக்கும் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக ஓடி போச்சு இந்த இயர். ஆக்சுவலி அவனுக்கு அகாடமிக் இயரும் 28th முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து லீவு. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். புக்ஸ் எல்லாம் வந்தாச்சு ஆல்ரெடி. ஸோ இன்றைக்கி வந்து சாம்பார் ரைஸ், சாம்பார் சாதம், கோவக்காய், அதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்றதுக்கு வந்து இட்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். அவன்கிட்டே ஒரு தடவை கேட்டுக்கணும். இன்றைக்கி சாப்பாடு கட்டுறப்போ அவன் பேக்கெல்லாம் ஆல்ரெடி கிளியர் பண்ணி வச்சிட்டான். இந்த எக்ஸாம் டைமில் வெறும் எக்ஸாம் பேடு இதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒரு தனி ஒரு ஹாப்பினஸ். அதுவும் இன்றைக்கி மட்டும்தான் அவனுக்கு ஃபுல் டே, நாளையிலேருந்து வந்து ஹாஃப் டே வேறு. ஸோ அதுவே ஒரு எக்ஸைட்மெண்ட் அவனுக்கு. பட் 12 o'clock வந்துடுவான். ஸோ நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டாக்கப் முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன் நேத்தியே. ஏன்னா நான் வந்து ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு எப்படியும் எழுந்து சமைக்க கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் அது வரைக்கும் ஃப்ரூட்ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்கும் சமைக்கிறதுக்கு. ஸோ அவனுக்கு என்னமோ ஜாலி தான். எனக்கு தான் வந்து இந்த ப்ரெஷர் 2 வீக்ஸுக்கு சமைக்கிறதும் சரி, எக்ஸாமுக்கும் சரி. எல்லாம் பேக் பண்ணிட்டேன். அவனும் வந்து ரெடி ஆகிட்டான். சரி இட்லியே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவனுக்கு வந்து இந்த கோகோனட் சட்னி அண்ட் சாம்பார் இருந்தால் அவன் இட்லி தான் சாப்பிடுவான் மோஸ்ட்லி. ஸோ அதனால் அவனுக்காக கோகோனட் சட்னி. இது வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு, எங்கள் பாட்டியோட வெர்ஷன் இது, கொத்தமல்லி போட்டு அரைச்சி சாப்பிட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சு. And have a great week ahead. Bye guys.